நம்ம மதுரைக்காரங்க பிராண்டில் இருந்து அடுத்த ப்ராடக்டாக உளுந்தங்களி மிக்ஸை ரெடி பண்ணியிருக்கோங்க. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு மாவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அடுத்தடுத்து வர மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. மதுரைக்காரங்க பிராண்டோட உளுந்தங்களி மிக்ஸ் ஒரு கப்பு மதுரைக்காரங்க உளுந்தங்களி மிக்ஸ் மாவு எடுத்திருந்தோம். அதுக்கு இப்போ நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து நம்ம இந்த தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு கப்பு உளுந்தங்களி மிக்ஸை ஒரு கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் நல்ல இந்த நம்ம ஒரு நல்ல ஒரு இது வச்சு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. விப்பர் வச்சு கூட நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப்பு தண்ணி அடுப்பில் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இதை ஊற்றி கிண்டணும்னா நமக்கு களி கட்டி இல்லாமல் ஈஸியாக கிண்டுறதுக்கு வரும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இந்த மாவை அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டணும்னா கட்டி இல்லாமல் ஈஸியாக கிண்டிடலாம். சிம்மில் வச்சுக்கிறணும் அடுப்பை. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோன்னா பக்குவமாக நம்மளோட களி பதம் வந்துடும். இப்போ மாவு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொப்பளிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கொதி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு மாவு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, நம்ம இப்போ வரைக்கும் சிம்மில் தான் வச்சு கிண்டி இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. தண்ணி ஒரு கப்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சோங்க. ஆனால் அந்த தண்ணி நம்மளோட மாவுக்கு நம்ம அந்த ரேஷன் அரிசி, இந்த மாதிரி ஒரு சாதாரண நம்ம வீட்டில் சமையல் அரிசி இதெல்லாம் பயன்படுத்தாமல் மாவரிசி வாங்கி நம்ம இந்த களி மிக்ஸில் பயன்படுத்தினதுனால பச்சரிசி மாவரிசி அந்த ஒரு கப்பு தண்ணிங்கிறது கொஞ்சம் பத்தலை. நான் ஒரு 1/2 டம்ளர் திருப்பி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கிண்டி இருக்கேன். இந்த மாதிரி நம்ம கிண்டும் போது இந்த சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்களேன். இந்த சைடில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே, நமக்கு போதும். கரெக்டாக பக்குவத்துக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம். இப்போ நம்ம தயார் பண்ணின உளுந்தங்களி சூடாக எடுத்து இந்த மாதிரி பவுலில் வச்சுட்டு நல்ல பனங்கருப்பட்டிங்க. இந்த பனங்கருப்பட்டியை நடுவில் போட்டிருக்கேன். அதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது செக்கில் ஆட்டி எடுத்துட்டு வாங்கிட்டு வந்த நல்லெண்ணெய். இந்த சுத்தமான நல்லெண்ணெயும் இந்த பனங்கருப்பட்டியும் இந்த கருப்பு உளுந்து களியும் குழந்தைங்களுக்கு, வளர்ற பிள்ளைங்களுக்கு, வளர்ற பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளவு ஒரு எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த களி மிக்ஸில் நம்ம கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் தனியாக கருப்பட்டி தொட்டு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு, குழந்தைங்கள்லாம் சிலர் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கருப்பட்டியை பாகு காய்ச்சி வடிகட்டி கண்டிப்பாக இதை டைரெக்டாக இப்படி சேர்க்கும்போது கரைச்சி வடிகட்டி சேருங்க. அப்போ தான் மணல் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு அது சாப்பாட்டு பொருளோட சேராது. இதை அப்படியே சிம்மிலேயே நம்ம ஏற்கனவே கிண்டுனதை இந்த இனிப்பான கருப்பட்டியோட சேர்த்து நம்ம கிண்டும் போது குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்றதுக்கு சங்கடப்படாமல் சாப்பிட்ருவாங்க. நம்ம அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார்கள் கொடுக்கும்போது நம்ம ஆசையாக சாப்பிட்டோம் இல்லையா. இப்போல்லாம் அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே பொருளோட வேல்யூ தெரியுதோ இல்லையோ, அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அப்படைசிங்காக இருக்கணும். பார்க்கும்போதே அதுகளுக்கு சாப்பிட தூண்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா. இப்போ இதில் நமக்கு சத்தான கருப்பு உளுந்து இருக்குது, கருப்பட்டி இருக்குது. பட் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ட உடனே அதோட மருத்துவ குணம் நமக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதில் சேர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் நல்லெண்ணெய். ரொம்ப கொஞ்சமாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். இது 3ம் சேர்ந்தாதான் நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய அந்த நல்ல விஷயம். இப்படி கொடுக்கும்போது இதை ஏதோ ஒரு ஹல்வா மாதிரி பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கிண்டும் போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டிகள் தெரிஞ்சாலும்
நம்ம அந்த சக்கரை பாகுல இருக்கிற தண்ணி சேர்ந்து இந்த களி வெந்து வரும்போது அந்த கட்டிகள்லாம் இருக்காதுங்க. இது வந்து கருப்பட்டியை நம்ம உளுந்தங்களி மிக்ஸோட கலந்து கிண்டி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா இது அல்வா மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டில் இருக்குங்க. அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.